பூச்சி பிடிச்ச அரிசி வேஸ்ட்டாக போகாமல் ஒரு சூப்பரான ஐடியா பண்ணியாச்சு. கருப்பரிசி, சிவப்பரிசி, வரகு, சாமையில் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் அலசி கழுவிட்டு அப்படியே அந்த கல்லெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுட்டேன். நல்லா முறுன்னு காஞ்சிருச்சு. சரி, வெறும் அரிசியை மட்டும் அரைச்சிட்டு வரதுக்கு அது கூட ஒரு 2 டம்ளர் உளுந்தும் ஒரு 2 ஸ்பூனும் வெந்தயமும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சமாக பழைய மாவு இருந்துச்சு. அந்த அன்றைக்கி வந்து ஒரு 2-3 கரண்டி பழைய மாவு கூட ஒரு 1/2 கிலோவுக்கு பக்கமாக இந்த மாவை போட்டு கலந்து இட்லி ஊற்றினேன். அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. இட்லி பார்த்திங்கன்னா துணியில் ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. சரி, ஓகே, பரவாயில்லையே, இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே தோசையும் ஊற்றி பார்த்தேன் பாருங்க. தோசையும் சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு ஒரு வாரமாக மாவு அரைக்கவே இல்லை, அரிசி ஊற வைக்கவே இல்லை. இந்த மாவையே போட்டு போட்டு கலந்து டெய்லியும் பார்த்திங்கன்னா தோசை தான். இன்ஸ்டண்ட்டாக ஊற்றினாலும் நல்லாவே வந்துச்சு. அது கூடவே ஒரு நாள் பார்த்திங்கன்னா வெங்காயம், மிளகா, அந்த முருங்கைக்கீரை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அடை தோசை மாதிரி செஞ்சுருந்தேன். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு எல்லாத்துக்கும் பத்தவே இல்லை.